Mini 2. So DJI Mini 2 is already இங்கே கனெக்ட் ஆகிட்டு. ஸோ கனெக்ட் ஆகினதுக்கப்புறம் கனெக்ட் ஆகினதுக்கப்புறம் நீங்கள் எப்படி கோஃப்ளை போயிட்டு போனீங்கன்னா உங்களோட ட்ரோன் எங்கே வியூ பண்ணுதுன்னு நீங்கள் பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக என்னோடய பேட்டரி லோ, பட் இப்போ என்னோடய ட்ரோன் வந்து டேபிளில் நான் வந்து ஃபிக்ஸ் பொசிஷனில் வச்சுருக்கேன். அந்த ட்ரோனோட அப்ளிகேஷன்ஸை எப்படி இந்த அப்ளிகேஷன் வந்து இந்த ட்ரோனை ஆக்சஸ் பண்ணுறதை நான் இப்போ உங்களுக்கு இதில் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஸோ இது வந்து ஜஸ்ட் ஒரு இன்ட்ரடக்ஷன். அதாவது வந்து உங்களுக்கு வந்து இது எதுவுமே வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு ராக்கெட் சயின்ஸாக இல்லை. ஸோ எல்லாருக்குமே வந்து பிகினர்ஸ் மீன்ஸ் வெரி ஈஸி ஆக்சஸ், வெறும் இந்த யூசர் ஃப்ரெண்ட்லி, அதாவது வந்து எக்ஸ்ட்ரீம்லி யூசர் ஃப்ரெண்ட்லின்னு சொல்லலாம். ஏன்னா இது வந்து அவங்க டிசைன் பண்ணியிருக்காங்க, அவங்க சஜஸ்ட் பண்ணியிருக்காங்க ஐஃபோனுக்கு, ஆப்பிள் ஃபோன்ஸ், அதாவது ஐஃபோன்ஸுக்கு சஜஸ்ட் பண்ண மாதிரி அந்த ஐஃபோன்ஸ் மாதிரி எல்லாமே வந்து ரொம்ப ஷார்ட்கட்டாக, அதாவது வந்து நீங்கள் ஒரு விஷயத்தை ஒரு டாஸ்க் இதில் செய்கிறதுக்கு வந்து 10 கிளிக் வேண்டியதில்லை, நீங்கள் ஜஸ்ட் ஒரு 2-3 கிளிக்ஸ் பண்ணி அந்த விஷயத்தை செய்யலாம். ஸோ இதில் வந்து ரெக்கார்டிங் பட்டனுக்கு மேலே நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே 4K இருக்குது. அந்த 4K வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அங்கே 4K, அதாவது வந்து DJI Mini 4ஓட ஹைலைட்டே வந்து 4K தான். அது 4K 30 ஃப்ரேம் per செகண்ட். ஸோ ஃபஸ்ட் மினி ட்ரோன் வந்து 4K வந்திருக்கு. இந்த 4K நீங்கள் பார்த்தா அதுலேயே வந்து 3 வெர்ஷன்ஸ் இருக்குது. வந்து 24 ஃப்ரேம் per செகண்ட், 50 ஃப்ரேம் per செகண்ட். நம்மளை வந்து எல்லாருமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடுவாங்க. அதாவது ஒரு பர்டிகுலர் செகண்டில் வந்து எத்தனை ஃப்ரேம்ஸ், இப்போ நீங்கள் மூவ் பண்ணுறீங்கன்னா ஓடுறீங்கன்னா அந்த ஒரு செகண்டுக்குள்ள நீங்கள் எத்தனை உங்களோட பாடி அசைவு, ஸோ அந்த மாதிரி அந்த ஃப்ரேம் per செகண்ட். ஸோ மேக்ஸிமம் 30 ஃப்ரேம் per செகண்ட் இந்த ட்ரோனில் இருக்குது, மினி ட்ரோனில். ஸோ அந்த அட்வான்ஸ் ட்ரோன்ஸ் மேவிக் AR2 அதிலலாம் வந்து 60 ஃப்ரேம் per செகண்ட். ஸோ வித்தின் செகண்ட் 60 ஆக்ஷன்ஸ் வந்து அங்கே கேப்சர் ஆகிடும். ஸோ அது 2.7 வந்து 2.7K. அது வந்து முன்னாடி நார்மல் வெர்ஷன் மேவிக் மினி அதில் வந்து 2.7 தான் மேக்ஸிமம், அதாவது வீடியோ ஃபார்மேட். அந்த ஃபார்மேட்லேயே வந்து 24, 25, 30 ஃப்ரேம் per செகண்ட் இருந்துச்சு. ஸோ 180 அது வந்து ஸ்டாண்டர்ட், அதாவது வந்து நார்மல் HD குவாலிட்டி. ஸோ அந்த HD குவாலிட்டிலேயுமே வந்து டிஃப்ரெண்ட் ஃப்ரேம் per செகண்ட்ஸ் இருக்குது. நீங்கள் ஃபோட்டோ எடுத்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோவோட இதுலேயுமே வந்து இங்கே 12 மெகா பிக்சல் இருக்குது சிங்கிள் ஷூட். ஸோ அந்த சிங்கிள் ஷூட்டில் பார்த்தீங்கன்னா இது வந்து நைட் டைம் டெமோ. ஸோ ஸ்டில் இட்ஸ் குட், ஷேடோ தெரியுது உங்களுக்கு வந்து லைட்லேயுமே வந்து நல்ல ஒரு ஃபோட்டோவாக வந்து அது இது பண்ணிடுவாங்க. ஸோ இங்கே டைம் ஷாட் இருக்குது, AEB ஷாட்ஸ் இருக்குது. இப்போ AEB ஷாட்ஸ் எடுத்திங்கன்னா சொன்னால் நீங்கள் வந்து பர்டிகுலர் அந்த டைமில் நீங்கள் வந்து AEB மோட்டில் எடுத்துலாம். ஸோ டைம் லேப்ஸ் வந்து அதாவது வந்து டைம் ஷாட் பார்த்தீங்கன்னா இந்த 2 செகண்ட் 10 செகண்டில் நீங்கள் வந்து இதை கேப்சர் பண்ணிடலாம். அதோட வந்து குயிக் ஷாட் பார்க்குறீங்கன்னா குயிக் ஷாட் வந்து உங்களோட ட்ரோன் வந்து ஏரில் இருக்கும்போது பார்க்கணும். அது வந்து வீடியோவில் வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். அது பனரோமா இந்த சேம். ஸோ இது 10 செகண்ட் நாங்கள் டைம் பண்ணி இது பண்ணலாம். ஸோ ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்கன்னா 10 செகண்ட்ஸ் வந்து இந்த ஸ்டாண்டர்ட் திங்ஸ். ஸோ அதை பார்க்கலாம். இதோட வந்து இங்கே டைம் ஷாட். ஸோ நார்மல் சிங்கிள் ஷாட் போனீங்கன்னா சிங்கிள் ஷாட்டில் இங்கே நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அது வந்து கேப்சர் ஆகிடும். ஸோ அதே மாதிரி நீங்கள் வீடியோ போனீங்கன்னா வீடியோவே வந்து 2.7K 4K எடுத்திங்கன்னா ரொம்ப ஹை குவாலிட்டி. அதை சேம் டைம் நீங்கள் ஜூம் பண்ணலாம். இது 2 டைம்ஸ் ஜூம் பண்ணலாம். அந்த மாதிரி இதை நீங்கள் இது பண்ணலாம். ஸோ இதை ஸ்டாப் பண்ணிவிட்டு நீங்கள் மாற்றலாம். சேம் டைம் நீங்கள் மாற்ற முடியாது. செகண்ட் 2.7K போனீங்கன்னா ரெக்கார்டிங் ஜூம். ஓகே, மேனுவல் இப்போ நான் மேனுவலில் தான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ மேனுவலில் வந்து 2 டைம்ஸ் தான் உங்களால் ஜூம் பண்ண முடியும். ஃபோட்டோவில் வந்து உங்களால் ஆக்சுவலாக 4 டைம் ஜூம் பண்ண முடியும் நினைக்கிறேன். பட் ஓகே, இதில் சரியா? ஓகே, I'll go back to stop and ஓகே இங்கே பார்த்தீங்கன்னா switch to 4K. ஓகே, record to I'll click auto. ஸோ அதில் 4 டைம்ஸ் இந்த ஜூமிங் ஆப்ஷன் இருக்குது. அது ஃபோட்டோக்கா சிங்கிள் ஷாட்ஸா? ஓகே, ஜூம் பண்ண முடியல ஃபோட்டோஸ். ஓகே, இங்கே ஃபோட்டோஸ் வச்சுட்டு ஓகே மேக்ஸிமம் வந்து ஓகே இது வந்து நான் இந்த ரிமோட்டில் வந்து கிம்பலை வந்து கீழே, அதாவது வந்து கீழ் வியூ, அதோட வந்து பேரல் வியூ, அதாவது வந்து மேலே ஃப்ளைட் பறந்துட்டு இருக்கும்போது கீழே நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி கிம்பலில் பண்ணுற அந்த வியூ தான் இதில் வருது. அதோட இங்கே ஓகே, ஸோ தட்ஸ் பேசிக். இது வந்து இங்கே இதுக்குள்ளே இருக்கிற விஷயங்கள் ஸ்டாண்டர்ட். இது இங்கே வந்து நீங்கள் எடுத்த இதில் ஆல்பம் பார்த்துக்குள்ள மாதிரி. ஸோ இங்கே கெப்பாசிட்டி பார்த்துக்கலாம். JPG நீங்கள் எடுத்து ஃபோட்டோஸ் பார்க்கலாம். எடுத்து கெப்பாசிட்டி இருக்குது. மேனுவல் போனீங்கன்னா ஸோ இந்த மேனுவலில் வந்து முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா மேனுவல் மோடில் வந்து ISO 100 இருக்கிறதால ரொம்ப ISO டார்க்னஸ். ஸோ இங்கே வந்து அப் டு நீங்கள் வந்து 3200 சாதாரண DSLR கேமரா மேபி ஓகே பழைய 5D Mark II அந்த மாதிரியான DSLR கேமராவில் இருக்கக்கூடிய பிரைட்னஸ் கொடுக்கக்கூடிய ISO லெவல் இருக்குது. ஸோ அது ரொம்ப அட்வான்ஸ். இந்த ட்ரோனுக்கு அட்வான்ஸ், மினி ட்ரோனுக்கு, அதாவது பிகினர் ட்ரோனுக்கு இந்த ஷட்டர், அதாவது வந்து ஷட்டரோட இது இருக்குது எக்ஸ்போஷர், அதாவது வந்து எவ்வளோ இந்த ஷட்டர் இதில் வந்து உங்களோட பிரைட்னஸ் எவ்வளோ ஷட்டரில் போகுது, எக்ஸ்போஷர் இது லெவல் குறைய உங்களுக்கு வந்து டார்க்னஸ். ஸோ இது பேசிக்காக ஒரு DSLR ஆப்ரேட்டரோ இல்லை ஒரு ஃபோட்டோகிராஃபி மேனுவலாக தெரிஞ்சவங்க வந்து இதில் கூட ஷூட் பண்ணிடலாம். ஸோ இது வந்து இந்த மினி ட்ரோனுக்கு இது ரொம்ப ஆவரேஜ், ரொம்ப யூஸ்ஃபுல்லான விஷயம். நெக்ஸ்ட் இங்கே சேஃப்டி வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இங்கே வந்து நீங்கள் அந்தந்த கண்ட்ரியில் வந்து ஃப்ளைட் வந்து அதாவது வந்து ஆல்டிடியூட் பார்ப்பாங்க. அந்த ஆல்டிடியூட் வந்து சஜஸ்ட் பண்ணுவாங்க. அந்த ஆல்டிடியூட்டில் தான் நீங்கள் வந்து
ட்ரோனை இது பண்ண வேணும். இது வந்து இங்கே மேனுவல் இது இங்கே நீங்கள் சேஞ்ச் பண்ணிடலாம். ஸோ சம்டைம்ஸ் வந்து அந்த மேப் வந்து உங்களுக்கு வந்து சஜஸ்ட் பண்ண, ஸோ இந்த அல்டிடியூட் மேலே நீங்கள் போக முடியாதுன்னு சொல்லி. ஸோ நீங்கள் டிபெண்ட்ஸ் ஆன் த பிளேஸ், அங்கே நீங்கள் ஃப்ளைட்டை வந்து நீங்கள் இது பண்ணுறீங்கன்னு. இந்த ரிட்டர்ன் ஹோம் அல்டிடியூட், ஆட்டோ ரிட்டர்ன் ஹோம், ஸோ 58 மீட்டர் போய்ட்டு இருக்கிறாங்க, ஆட்டோ வாங்கி இந்த மாதிரி கொண்டு வர மாதிரி அந்த மாதிரியான சில விஷயம் இருக்குது. இதில் நீங்கள் வந்து டீட்டெயிலாக பார்த்துடலாம். ஆனால் பெரிய இம்பார்ட்டன்ட் விஷயம் இல்லை. இங்கே வந்து பேட்டரி இன்ஃபோ, இந்த அன்லாக் ஜியோ ஜோன் லைசன்ஸ் இருந்தால், இது வந்து மினி ட்ரோன்னா உங்களுக்கு வந்து லைசன்ஸ் தேவையில்லை. ஏர்க்ராஃப்ட் அன்லாக் லைசன்ஸ் அந்த மாதிரி விஷயம் எதாவது தேவையில்லை. ஃபைண்ட் மை ட்ரோன் இது சேம், அது வந்து ஐஃபோனில் இருக்க மாதிரி நீங்கள் ட்ரோன் அங்கே இருக்கிறது ஃபைண்ட் மை ட்ரோன் ஆப் இதிலே போய் பார்த்துக்கலாம் உங்கள் ட்ரோன் இருக்க லொக்கேஷனை. ஸோ ட்ரோன் மேபி நீங்கள் ட்ரோனை லூஸ் பண்ணிட்டீங்க அந்த மாதிரி பேட்டரி பவர் இருந்தால் தான் பார்க்கலாம். அடுத்த விஷயம் வந்து கண்ட்ரோல், மெயினாக கண்ட்ரோல் வந்து என்ன மெட்ரிக், மீட்டர், கிலோமீட்டர், பீரியட், அதெல்லாம் வந்து ஸ்டார்டிங், அதாவது ஸோ அந்த ஃப்ரண்ட் எல்இடி அது இந்த மாதிரி பார்த்து ஃப்ரண்ட் எல்இடி கலர், ஸோ இதெல்லாம் ஃபேன்சி ஐட்டம். ஸோ சின்ஸ் இட்ஸ் பிகினர் ட்ரோன் அண்ட் ஃபேன்சி இது. கிம்பல் மோட் வந்து இது பார்த்தீங்கன்னா கிம்பல் ரிமைன்ஸ் ஃபிக்ஸ்ட் ஹாரிசான்லி, அதாவது நீங்கள் ஏர்க்ராஃப்ட் மூவ் பண்ணும்போது அது ஃபிக்ஸ்டாகவே இருக்குது. ஃபாலோ மோட் இது பண்ணும். எஃபிவி மோட் நான் சொன்னால் கிம்பல் ஃபாலோ பண்ணு அப்படின்னா ஏர்க்ராஃப்டோட மூவ்மெண்ட்டே ஃபாலோ பண்ணும். இது வந்து நீங்கள் ஹாரிசான்லாம் நீங்கள் மேலே இது பண்ணிக்கலாம். கிம்பல் ரிமைன்ஸ் ஃபிக்ஸ்டாகவே இருக்கும் ஹாரிசான்லாம். நீங்கள் அதோட கிம்பல் ரொட்டேஷன் அதெல்லாம் நீங்கள் இதில் அலோவ் பண்ணலாம். கிம்பலோட கேலிப்ரேஷன் நம்மள கிம்பல் கேலிப்ரேஷன் பண்ணுவாங்க. ஃபஸ்ட் டைம் ஃப்ளை பண்ணும்போது நீங்கள் ஃபஸ்ட் டைம் அன்பேக் பண்ணது கேலிப்ரேஷன் இருக்கும். ஸோ மேபி ஆஃப்டர் சம் டைம் நீங்கள் கேலிப்ரேட் பண்ணலாம். எப்படி இந்த மாதிரி ஓட்டோவை கேலிப்ரேட் பண்ணலாம், மேலே கேலிப்ரேட் பண்ணலாம். ஸோ சம்டைம்ஸ் இது அதுவே கேட்கும் நீங்கள் கேலிப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. கேலிப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லி கேட்டால் நீங்கள் கேலிப்ரேஷன் பண்ணலாம். அப்போ தான் ஃப்ளைட் வந்து டேக் ஆஃப் ஆகும். ஸோ இது வந்து இங்கே டேக் ஆஃப் வந்து இது கிளிக் பண்ணி நீங்கள் ஃபுல்லாகவே இந்த மாதிரி ஃபுல்லாகவே லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா டேக் ஆஃப் ஆகும். 1.2 மீட்டர் போய் ஸ்டெபிலைஸ் ஆகும். ஸோ இது ஆல் ஆஃப் சடன் இது ரொம்ப ஹைட்டுக்கு பிறகு 1.2 மேனுவலாக இருக்குது. சரி நீங்கள் எவ்ரிதிங் இஸ் ஓகே. ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் அதில் பார்க்கலாம், இல்லை ஓகே ஒர்க் பண்ணுதான்ட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மேலே பறக்க விடலாம். ஓகே அதோட ஓகே. ஸோ திஸ் இஸ் அ சம்மரி. ஆனால் இப்போ இதில் நாங்கள் வெளியே போனோன்னா இன்னொரு விஷயம் பார்க்கலாம். நீங்கள் ஆல்பத்தில் போய் ஒரு வீடியோ எடுத்து நீங்கள் எடிட் பண்ண போகிறீங்க, அந்த மாதிரி ஒரு விஷயம் எடுத்தால் ஓகே. சாதாரணமாக இதில் ஓகே இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த வீடியோ நோட் டவுன்லோட்னு சொல்கிறாங்க. இது ஜஸ்ட் வந்து நீங்கள் வீடியோ எடுக்கும்போது இங்கே கேஷ் பண்ணப்பட்ட வீடியோ, இந்த வீடியோ குவாலிட்டியாக இருக்காது. நீங்கள் வீடியோ டவுன்லோட் பண்ணுறதுக்கு இதில் மினி ட்ரோன் மினி 2ல் வந்து ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. நீங்கள் ரிமோட்டையும் உங்களோட மொபைல் டிவைஸையும் ட்ரோன் பக்கத்தில் வச்சுட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணிடலாம். அது ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபுல் டவுன்லோட் கொடுத்தீங்க. இப்போ கனெக்ட் ஆகிருக்கிறதால ஃபுல் டவுன்லோட் கொடுத்தீங்கன்னா ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 1.39 GB பெரிய கெப்பாசிட்டி. ஓகே ஜஸ்ட் கேன்சல் இட், அதை போட்டுருவோம். அதோட ஓகே இதை பார்த்தா ஓகே இது ஜஸ்ட் எடிட் பண்ணலாம். நான் அந்த எடிட்டிங்கோட ஃபுல்லாக டவுன்லோட் பண்ணி எடிட் பண்ணலாம்னு சொல்லி ஓகே அதோட விஷயம் நான் க்ரியேட்டில் போய்ட்டு வீடியோ க்ரியேட் பண்ணுறேன். அது வந்து கண்டென்ட் இருக்குது. நிறைய பேர் வந்து ஃபேன்சியாக ஷோ வந்து அடோப் ப்ரீமியர் மோர் தென் 10-15 இயர்ஸ் 2004-2006 பீரியட்லாம் ப்ரீமியர் வச்சு அந்த மாதிரி பெரிய பெரிய அட்டாசம் பண்ணி தான் வீடியோ நீங்கள் எடிட் பண்ணணும். இங்கே அப்படி இல்லை, வீடியோ எடுத்துட்டீங்க இதிலே வச்சு பண்ணுறீங்க. ஒரு தாரத்துக்கு இந்த வீடியோ எடுத்துகிட்டு ஓகே நாங்கள் ஒரு வீடியோ இங்கே எடுக்கிறோம். ஓகே இந்த நேம் கிளிப். ஸோ இதை எடுத்துகிட்டு வெரி சிம்பிள் இங்கே போயாச்சு வீடியோ. நீங்கள் வீடியோட எடிட்டிங் சைஸஸ் எல்லாம் இங்கே சைஸஸ் செலக்ட் பண்ணிடுவீங்க. ஓகே இந்த கலர் டோன் வீடியோட கலர் டோன் பார்த்து போகிறீங்க. ரெண்டரிங் சொல்லுவாங்க. இது ஆட்டோமேட்டிக்காக ரெண்டர் ஆகிடும். ஸோ வெரி ஃபாஸ்ட். ஓகே நீங்கள் கூட்டலாம் குறைக்கலாம். ஸோ ஒரு மோட். ஸோ இது எடுத்திங்கன்னா ஓகே இது ஒரு வகையான மோட். நீங்கள் அந்த மோட்டில் வச்சு கூட்டலாம் குறைக்கலாம் உங்களோட பிரைட்னஸ். ஸோ ஓகே இந்த மாதிரிலாம் பிளாக் அண்ட் ஒயிட் மோனோக்ரோம் அந்த மாதிரி ஃபோட்டோ எடிட் பண்ணுற மாதிரி எடிட் பண்ணலாம். எடிட் பண்ணிங்கன்னா இப்போ நான் ப்ளே பண்ணுற வீடியோ அப்படி அந்த ஒரு ஃபார்மேட்டில் நீங்கள் வீடியோ பார்க்கலாம். ஸோ ப்ரீவியூ பார்க்கலாம். இதை நீங்கள் எடிட் பண்ணலாம். ஒரு வித்தின் 5-10 மினிட்ஸ்லேயே நீங்கள் ஒரு ப்ராப்பர் வீடியோ எடிட் பண்ணலாம். நீங்கள் டெக்ஸ்ட் இன்க்ளூட் பண்ணலாம். ஓகே டெக்ஸ்ட் இன்க்ளூட் பண்ண போகிறீங்க, டெக்ஸ்ட் இன்க்ளூட் பண்ண போகிறீங்கன்னு பார்க்குறீங்க. இந்த பாயிண்டில் நீங்கள் டெக்ஸ்ட்டை இன்க்ளூட் பண்ணுறீங்க. ஓகே இங்கே ஒரு பாயிண்டில் நீங்கள் டெக்ஸ்ட்டை இன்க்ளூட் பண்ணுறீங்கன்னா ஓகே ஆட் ஒரு டெக்ஸ்ட். ஓகே டைட்டில் போடுறீங்க. அங்கேயே டபுள் கிளிக் பண்ணி ஓகே ப்ராக்டிஸ் வீடியோ ப்ராக்டிஸ் எடிட்டிங் வேணும். நீங்கள் கொடுக்குற டெக்ஸ்ட் அதை குயிக்காக அங்கேயே பண்ணிடலாம். இல்லை சம் டைட்டில். ஸோ அவ்வளோ பெரிய ஒரு பெரிய விஷயமாக இதை வந்து பார்க்க வேண்டியதில்லை. யாருமே இதில் என்ட்ரு ஆகலாம், யாருமே இதை யூஸ் பண்ணலாம், பர்ச்சேஸ் பண்ணலாம். நீங்கள் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் மேபி நிறைய க்ரியேட்டிவ் வியூ இருக்கிறவங்க ஒரு டிஃப்ரெண்ட்டான வியூவில் வந்து நிறைய வீடியோஸ் இது பண்ணலாம். நேச்சுரல் சீனரிஸ், நேச்சுரல் பீச்சா இல்லை வாட்டர் ஃபாலா இல்லை எங்கேயாச்சும் சம்மர் வின்டர் ட்ரிப்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து டிஃப்ரெண்ட் ஃபார்மேட்டில் டிஃப்ரெண்ட் குவாலிட்டியில் நீங்களே பண்ணிக்கொள்ளலாம். அதோட ஓகே அது மாதிரி இங்கே நிறைய விஷயம் இருக்குது. இதில் ஒரு மியூசிக் நீங்கள் ஓகே இங்கே அவங்கள்ட்ட மியூசிக் ஃபுல் அந்த மாதிரி நிறைய பேக்ரவுண்ட் மியூசிக்ஸ் நீங்களே ஒரு இதை டவுன்லோட் பண்ணி அதுக்கு நீங்கள் இது பண்ணிடலாம். ஸோ அந்த வீடியோ எடிட் பண்ணுறது வந்து அவ்வளோ பெரிய விஷயமா இருக்காது. நீங்கள் லோக்கல் ஃபைலும் இதில் பண்ணி ஒரு இம்போர்ட் பண்ணி ஏதாவது ஒரு ஏர்ட்ராப்பில் ஒரு காட்சி வந்து இதில் ரெக்கார்ட் பண்ணலாம். இல்லை ஐடியூன்ஸில் எடுத்துக்கலாம். அங்கேயே எடுத்து நீங்கள் வீடியோவை குயிக்காக இது பண்ணிடலாம். ஸோ இதுலேயே நிறைய விஷயம், அதுலேயே நிறைய விஷயம் ஒரு வீடியோ ஆட் பண்ண அப்புறம் ஆடியோ ஆட் பண்ண அப்புறம் அந்த ஆடியோக்கே நிறைய எடிட்டிங் செய்யலாம். ஸோ இதை எக்ஸ்ப்ளோர் பண்ணி நீங்கள் செய்து கொள்ளலாம். இல்லை ஸ்பெசிஃபிக்காக அதில் இன்ட்ரெஸ்ட் உள்ளால் வந்து டே பை டே நிறைய விஷயத்தை லேர்ன் பண்ணி செய்து கொள்ளலாம். எக்ஸிட் வித்தவுட் சேவிங். ஓகே சாம்பிள்ஸ்
அதாவது இந்த ஸ்கை பிக்சல் இருக்குது. இந்த ஸ்கை பிக்சல் வந்து ஆக்சுவலாக ஒரு வகையான கம்யூனிட்டி பேஜ் கம்யூனிட்டி வெப்சைட். நீங்கள் எடுக்கிற ட்ரோன் ஃபுட்டேஜ் ட்ரோன் வீடியோஸ்லாம் அங்கே அப்லோட் பண்ணலாம். ஸோ இது லோட் பண்ணுது. இது ஓகே, இங்கே பாப்புலர் லொக்கேஷன்ஸ் யுனைடெட் ஸ்டேட்ஸில், ஆஸ்திரேலியா, ஐஸ்லாண்டில். ஸோ அந்த மாதிரி விஷயம் நீங்கள் வந்து ரொம்ப ஹை குவாலிட்டி இது எடுத்து அங்கே ஷேர் பண்ணலாம். ஸோ இது ஒரு கைண்ட் ஆஃப் ட்ரோன் கம்யூனிட்டி. அவங்களோட ஃபுட்டேஜஸ், அவங்களோட கிளிப்ஸ் இங்கே இது பண்ணுவாங்க. உங்களோட ப்ரொஃபைல், இந்த ப்ரொஃபைல் ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னா இந்த ட்ரோன் டோட்டல் ஹவர்ஸ் 1.07 ஹவர்ஸ், டோட்டல் டிஸ்டன்ஸ் 2.92, ஃப்ளைட்ஸ் 9 ஃப்ளைட்ஸ். ஸோ அந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் வந்து இதில் எங்கே நீங்கள் எடுத்துருக்கீங்க, என்னென்ன வீடியோ கிளிப்ஸ் இதெல்லாம் இருக்குது. நீங்கள் இதை வேணால் ஃபார்மேட் பண்ணலாம். இதை இந்த அந்த ஃப்ளைட் டீட்டெயில்ஸ் முடியாது ஃபோன் பண்ண முடியாது, பட் உங்களோட ஃபுட்டேஜை ஃபார்மேட் பண்ணிடலாம். ஸோ அதர் தேன் தட் நத்திங் மச். ஸோ DJI அவங்களோட ஸ்டோர், உங்களோட ஃபைண்ட் மை ட்ரோன் செட்டிங்ஸ், இங்கே செட்டிங்ஸில் நீங்கள் லொக்கேஷன்ஸ், ஃப்ளைட் டேட்டா, உங்களோட கேஷ் கிளியர் பண்ணுற. ஸோ இந்த கேஷ் கிளியர்லேயே அந்த வீடியோஸ் இருக்குது, அதை ஃபார்மேட் பண்ணிடலாம் நீங்கள். ஸோ ஃபோன் பண்ணிங்கன்னா இப்போ ஒருத்தருக்கு இந்த ட்ரோனை நீங்கள் செகண்ட் ஹேண்டாக விற்றுட்டீங்கன்னா அதை இது பண்ணிடலாம். ஸோ கேமரா வியூ அந்த மாதிரி டேரெக்டாக ஓட்டோ வாஷிங் பண்ணுற ஃப்ளைட் ரெக்கார்ட்ஸை, ஃப்ளைட் டேட்டாவை ரெக்கார்டு, இதெல்லாம் நீங்கள் ஃபார்மேட் பண்ணிடலாம். இல்லை திருப்பி வந்து ஃபேக்டரி ரெஜிஸ்டருக்கு கொடுத்துடலாம். ஓகே, ஆன்லைன் சப்போர்ட்டோட கிஷஸ் அதெல்லாம் சாதாரணமாக அவங்களோட ட்ரோன்ஸில் இருக்குது. அவங்களோட சப்போர்ட் அவங்களோட பெஸ்ட் வந்து சப்போர்ட் கன்ஸ்ட்ரக்டில் கொடுத்துருவாங்க. ஓகே, இந்த ஃபர்ம்வேர் அப்டேட்டுக்கு இது புது பேட்டரி கேட்குது இது. பட் ஃபர்ம்வேரில் வந்து அப்டேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ ஏதாச்சும் அதில் ஒரு டிஃபெக்ட் இருந்தால் இது புதிய ட்ரோன் ஒரு 3 வீக்ஸ் தான் ரிலீஸ் பண்ணி 3 வீக்ஸ் சில கண்ட்ரீஸில் இன்னும் ரிலீஸ் ஆகலை. ஸோ இதுதான் என்னோட ஷார்ட் சம்மரி. நான் இந்த வீடியோவை நான் போட்டக்கூடிய ரீசன் அப்படின்னா, புதுசாக ட்ரோன் யூஸ் பண்ணுறவங்க பிகினர்ஸ், அவங்களுக்கு வந்து இந்த ட்ரோனை யூஸ் பண்ணுறது சம்டைம்ஸ் ஸ்டார்டிங்கில் வந்து கொஞ்சம் செல்ஃப் எஃபர்ட் எடுத்து அதை லேர்ன் பண்ணணும். அதோட வந்து ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக கூட இருக்காது. சில வீடியோஸ் ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக இருக்குது. சில வீடியோஸ் வந்து அது ஸ்பெஷலாக வந்து தமிழில் நேட்டிவ் லாங்குவேஜில் ஒரு வீடியோ இருந்தால் குயிக்காக வந்து நிறைய பேருக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இட்ஸ் குட். ஈவன் வெட்டிங் ஃபோட்டோகிராஃபி, வெட்டிங் வீடியோ கூட இதில் செய்தலாம். இது பட்ஜெட் ஆப்ஷன். ஏன்னா 4K. ஸோ சேம் 4K நீங்கள் 4K ஃபுட்டேஜ் எடுத்து உங்களோட ப்ளூ ரே டிஸ்ப்ளே இதுலையும் நீங்கள் வெட்டிங் கப்பலோட வீடியோ டிஃப்ரெண்ட் வேயாக ப்ரெசென்ட் பண்ணிக்கலாம். ஸோ யூ டோன்ட் ஹேவ் டு ஸ்பெண்ட். நீங்கள் நிறைய காசு கொடுக்க தேவையில்லை. பெரிய ட்ரோன் வாங்கணும், பந்தம் வாங்கணும், நேவிகேர் வாங்கணும் பண்ணி உங்களோட யூசேஜுக்கு வந்து இது பேசிக்காக வந்து இதில் அதாவது வந்து ஒரு க்ரியேட்டிவ் மைண்ட் இருந்து ரீசனபிளி குட், அதாவது வந்து அக்செப்ட் பண்ணக்கூடிய ஒரு ட்ரோன் ஃபுட்டேஜ் 10-15 மினிட்ஸ் ட்ரோன் ஃபுட்டேஜ் தான் நீங்கள் அந்த வெட்டிங் இதில் எடுப்பீங்கன்னா அது இதில் இந்த மாதிரி ட்ரோனில் வச்சு கூட மினிமமாக பட்ஜெட்டில் வீடியோகிராஃபி செய்கிறவங்களுக்கு செய்யலாம். தட்ஸ் இட்.